தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அருகே சாக்கடை பிரச்சனையில் 9 பேருக்கு வெட்டு விழுந்திருக்கிறது. மேலசெவல் பகுதியில் சாக்கடை பிரச்சனையில் இரு குடும்பத்தினரிடையே தகராறு ஏற்பட்டதில் 9 பேருக்கு வெட்டு காயம் விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தி. நெல்லை அருகே மேலசெவல் கிராமத்தில் சாக்கடை கழிவுநீர் செல்வதில் தகராறு காரணமாக இரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 9 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, என்ன நடந்தது? நெல்லை அருகே மேலச்செவல் கிராமம் மற்றும் செல்விபுரத்தில் வசிப்பவர் உதயகுமார். இவரது குடும்பத்தினர் பூபதி, உஷா மற்றும் விமல் பிரகாஷ். இவர்களது வீட்டின் அருகே இசைக்குத்துறை. இவரது குடும்பத்தினர் சங்கரபாண்டி, உமா, இந்து மகா மற்றும் இவர்கள் 2 பேரின் வீட்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாக்கடை சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டு வாய் தகராறு முற்றி கைகலப்பில் முடிந்தது. இதில் இரு குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் உதயகுமாருக்கு இடுப்பில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முன்னேற்பலம் காவல்துறையினர் இவர்கள் 9 பேரையும் மீட்டு நெல்லை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக முன்னேற்பலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சாக்கடை நீர் கழிவுநீர் செல்வதில் தகராறு ஏற்பட்ட அரிவாள் வெட்டில் முடிவடைந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.